வணக்கம். இன்னைக்கு மார்கழி மாதம் 21ஆம் நாள். இத்தனை நாள் பாவை பெண்கள் திருவெம்பாவை பாடினாங்க. இன்னைக்கு மாணிக்க வாசகர் சிவபெருமானை எழுப்ப 21வது நாள் திருப்பள்ளி எழுச்சி பாடக்கூடிய நாள். எப்படி பாடுறாருன்னு பாப்போமா? போச்சு என் வாழ்முதல் ஆகிய பொருளே, புலர்ந்தது பூங்கடற்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்று நின் திருமுகத் தெமக்கருள் மலரும் எழில்நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம். சேற்றுதழ் கமலங்கள் மலரும் தன்வயல் சூழ் திருப்பெரும் துறையுரை சிவபெருமானே, ஏற்றுயர் கொடியுடையாய் எனையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அப்படின்னு உருகி உருகி பாடுறார் மாணிக்க வாசக பெருமான். மிக அழகாக சேற்றிலே மலர்ந்திருக்கிற தாமரைகள் இருக்கிற குளத்திலில் குளிர்ந்த நீர்கள் இருக்கக்கூடிய அந்த குளம், இதெல்லாம் அழக குளிர்மையா சூழ்ந்திருக்கிற ஒரு அழகான ஊர் திருப்பெருந்துறை. அந்த திருப்பெருந்துறையிலே குடிகொண்டிருக்கிற சிவபெருமானே, சிவபெருமானுடைய அருளுக்காகத்தானே எல்லாரும் காத்து நிற்கிறோம். எப்படிப்பட்டவர் சிவபெருமான்? திருப்பெருந்துறையிலே உறைந்து கொண்டிருக்கிற சிவபெருமான் கருணையின் கடலாக இருக்கக்கூடியவர் அல்லவா? நந்தியை கொடியாக கொண்டவனே, என்னை ஆட்கொள்பவனே, என் வாழ்வின் முதல் பொருளாக இருக்கக்கூடியவனே, பொழுது புலர்ந்து விட்டது, உன்னுடைய திருவடியை சேவிப்பதற்காக வந்திருக்கிறோம். உன்னுடைய மலர் போன்ற பாதங்களில் மலரை தூவி வழிபடுவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். அதனால உன்னுடைய அழகிய முகத்தில் புன்னகை பூத்தபடி எங்களுக்கு அருள் புரிவாயாக, எழுந்து வந்து அருள் புரிவாயாகன்னு கருணையின் கடலாக இருக்கின்ற அழகான செற்றிலே மலர்ந்திருக்கிற தாமரை மலர்கள் இருக்கிற குளிர்ந்த நீர் இருக்கிற சுற்றி இவ்வளவு அழகா இருக்கிற திருப்பெருந்துறையிலே உறைந்து கொண்டிருக்கிற சிவபெருமானே, எழுந்து வந்து எங்களுக்கு அருள் புரிய மாட்டாயா அப்படின்னு மாணிக்க வாசகர் உருகி உருகி பாடுறார். மாணிக்க வாசகர் பாடிய பாடலை நாமும் உருகி உருகி பாடி அந்த இறைவனுடைய பேரருளை பெறுவோம். நன்றி, வணக்கம்.